ஆப்பிள் ஐபோன் 13 பத்தி நிறைய விஷயங்களை ஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இதோட லுக்கை பார்த்துருக்கோம். இது ரொம்பவே வித்தியாசமான விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றோம். உங்களுக்கு தோணி இருக்கும் இந்த கலர்ல ஏன் இதை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு. இது ஐபோனினுடைய பெஸ்ட் செல்லிங் கலரு. வாவ், உண்மையிலேயே நிறைய டெக் இன்வெர்ஷன் இருக்கு. ஏன்னா பிங்கா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்வீட்டா மைல்டா பீச்சிஷான கலர் இருக்குது. வெரி நைஸ். சில ஆங்கிள் பார்க்கும்போது ஒயிட்டா தெரியுது. பில்ட் பத்தி பேசுறா இருந்தா ஸ்டில்ல ரொம்ப பிரச்சனை இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் போன்ல நாட்ச் இருக்குது, லைட்டிங் ஜாக் இருக்குது, யூஎஸ்டிசி இல்ல, வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல பிரச்சனை இருக்கு, ப்ளூடூத் மூலமா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுலயும் பிரச்சனை இருக்குது. அப்புறம் இது ஐபோன்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இதுல இருக்குது. இப்பவும் கூட பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நெக்ஸ்ட் லெவல் ஐபோனா இருக்கு. ஃபிளாட் அலுமினியம் சைட்ஸ் டிசைனா இருக்குது. ஒரு பாக்ஸி ஃபீல் கிடைக்குது. பேக் சைடுல பாத்தீங்கன்னா கிளாஸியான ஃபீல் கிடைக்குது. அப்புறம் இது ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்மளுடைய அடுத்த சீக்ரெட் ப்ராடக்ட் இது மேல இருக்கு. அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனா 12 விட ஒப்பிடும்போது இதனுடைய சென்சார் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. இது 1, இது 2, இதுலயும் கொஞ்சம் ஆங்கிள் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு தோணுச்சு இது 12 விட கொஞ்சம் வித்தியாசமா காட்டணுங்கிறதுக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு. கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்காங்க. நான் தப்பு, ஏன்னா கேமரால கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி சொல்லுவோம். அப்புறம் முதல்ல இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நாட்ச் இது அப்கிரேடும் இருக்கு, டவுன் கிரேடும் இருக்குது. உண்மையான நாட்ச் கொஞ்சம் நீளமாயிடுச்சு. லெங்த் கொஞ்சம் நீளமானாலும் கண்டென்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சைடுல மெல்லிதா இருக்கு, நடுவுல குண்டா இருக்குது. கொஞ்சம் வியர்டா இருக்குது. நம்மளுக்கு சைடுல மெல்லிதா, நடுவுல குண்டா, நம்மளுடைய வயிறு மாதிரி. கடந்த முறை டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நல்ல ஒரு அப்கிரேட் இருந்தது. XDR டிஸ்பிளே. இது பேர் கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆக்சுவல் கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இது இம்ப்ரூவ் ஆகிருக்குதுன்னு நாம சொல்லலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே கடந்த ஆண்டு ப்ரோ மாடல்ஸ்ல இருந்தது. ஆனா இப்ப அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. இதுல வந்து ஒரு விஷயம் இம்ப்ரூவ் ஆகல, அதுதான் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz. 80,000க்கான போன் 60 ஹெர்ட்ஸோட வரது கொஞ்சம் வியர்டான விஷயம் தான். ஒரு விஷயம் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது டச் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஸ்மூத்தா இருக்கு பழைய அந்த 12ஓட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதனுடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வித்தியாசமா இருக்குது. உண்மையிலேயே ஒரு பிரைட்டான வைப்ரண்டா நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது புதிய ஜென்ரேஷன் இந்த போனெல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பேட்டரியில. ஏன்னா பேட்டரி வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவலா இதை மாத்தி இருக்காங்க. ஐபோன் 12 பேட்டரி பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரமா அதிகரிச்சிருக்காங்க. ப்ரோ மேக்ஸ் சீரிஸ் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா 7 முதல் 8 மணி நேரம் நல்லாவே இதுல வேலை செய்யலாம். பழைய 12 விட பார்க்கும்போது ரொம்ப கனமா தான் இருக்குது. ஏன்னா பழைய 12 பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிதா இருந்தது அலுமினியம் பாடி காரணமா. பொதுவாக இந்த ஃபிளாக்ஷிப் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5 to 6 மணி நேரம் வேலை செய்ய முடியும். பெரிய பெரிய ஃபோனாக இருக்கும். இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும். இதனோட பேட்டரி ரொம்ப நல்லா இருக்கு. பேட்டரி வந்து 100% வேலை செய்யுது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா பழைய சார்ஜர் மாதிரி தான் இருக்குது. பழசு அப்படின்னா அப்படி இல்லை. இந்த ஐபோன்ல பாத்தீங்கன்னா சார்ஜர் இல்லவே இல்லை. நம்ம வெளியில வாங்கினா 20 to 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். உங்க போன் 2.5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் பண்ணும். குறைஞ்சபட்சம் இது வேலை செய்யும். நண்பர்களே, கம்பெனில பாத்தீங்கன்னா இப்ப 60 வாட் சார்ஜிங், அதாவது 120, 200, சில இதுல டபுள் பேட்டரிலாம் வந்துடுச்சு. ஆனா இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீங்க வயரை போடுங்க, 20 வாட் சார்ஜ்ல பேட்டரியை ஓட்டுங்க. பேட்டரிக்கு பிறகு மிகப்பெரிய அப்கிரேட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இதனுடைய கேமரா தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா சைட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிருக்காங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய 2 சென்சார்களும் அப்கிரேடட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஸ்டெபிலைசேஷனை அதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெபிலைசேஷன் மூலமாக இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, ஆட்டிக்கிட்டே ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி, உண்மையிலேயே ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாவே பெட்டராக வரும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சென்சார் பார்த்தீங்கன்னா இன்னமும் பழைய மாதிரி தான் அப்கிரேட் பண்ணப்படாமல் இருக்குது. அதே சென்சார் தான், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வாவ், வீடியோவே எடுத்து ஒரு முறை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வைடாவோ அல்லது 1xலேயே ரொம்ப எளிதாகவே ஸ்விட்ச் பண்ண முடியும். உண்மையிலேயே மிகப்பெரிய அப்கிரேட் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரால தான். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் அல்லது பிரைமரியில் நிறைய ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைட் ஆங்கிளில் சிறந்த பெட்டர் கிளாரிட்டியை கொடுக்குது பிரைமரியை விட. அது மட்டும் இல்லாமல் இதை நான் குறைவான ஸ்மார்ட் ஃபோன்களில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோவான ஒரு ஃபீச்சர் மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் மோடு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடு பண்ணி ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கிளிக் மூலமா ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண முடியும். பேசிக்கலி பாத்தீங்கன்னா சினிமாட்டிக் மோட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிளரா வருது. அப்புறம் 3-4 கேமரால மட்டும் தான் பார்க்க முடியும். ப்ரோ மாடல்ல வந்து இந்த மாதிரிலாம் வருதுன்னு. அப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட ஃபீச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிட்டர் வருது. சில நேரத்தில் ஃபோக்கஸ் பண்றதுல வந்து சில நேரத்தில் ஃபோக்கஸ் லூஸ் ஆயிடுது. ஆனா குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவலா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகும் கூட நீங்க ஃபோக்கஸை மாத்திக்க முடியும். அப்புறம் அதிகமா பேக்ரவுண்டையும் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் போன்ல இருக்கிற மாதிரியான போர்ட்ரேட் மோட நீங்க அதே மாதிரியான விஷயத்துல வீடியோ
வீடியோலையும் நீங்க செய்ய முடியும். டெஃபினெட்லி நெக்ஸ்ட் லெவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன வித்தியாசமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் ப்ரோ யூசர்ஸ்க்கான இருந்தாலும் கூட அதாவது 180p 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் தான் நீங்க பயன்படுத்த முடியும். இது கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு, ஆனாலும் கூட ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். அது ஸ்டெபிலைசேஷன் ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாலும் கூட ஸ்டெபிலைசேஷன்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனா அப்படி எதுவும் இல்ல. வைட் ஆங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா இருந்துச்சு முன்னாடி, அப்புறமாட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது வீடியோல உருவாக்கும் போது கூட. ஆனா ஆக்சுவலா ஸ்டெபிலைசேஷன்ல அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. நைட்ல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா நீங்க கையில பிடிச்சிக்கிட்டு நீங்க ஸ்டேபிள் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க போட்டோ எடுத்தா போதும், ரொம்ப குறைவான சமயத்துல ரொம்ப சிறப்பான போட்டோஸை உங்களால எடுக்க முடியும். எல்லாமே பண்ணியாச்சு நண்பர்களே. இப்ப எண்டும் பண்ணிடலாம் ஒரு செல்ஃபியோட. நம்ம எடுத்தாச்சு. கடந்த முறை எடுக்கப்பட்ட சென்சர் சேம் தான். கடந்த முறையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வைட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவல் குவாலிட்டிஸ் ஃபோட்டோவை, அதாவது கலர்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, டைனமிக் ரேஞ்சு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவல் தான். உங்களுக்கு நான் ஹானஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 13 Pro Max இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 13ல் இருக்கக்கூடிய கேமரா விட அதிகமான டிஃபரன்ஸ் எனக்கு இதில் எதுவுமே தெரியல. ஆமாண்ணே, கேமரா டெஃபினெட்லி அப்கிரேடாக தான் இருக்குது. ஒரு விஷயம் ஆப்பிள் உங்ககிட்ட சொல்லாது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடல்ஸ்லேயும் கூட நீங்கள் A15 பயோனிக்கை பார்க்க முடியும். ஆப்பிளினுடைய புதிய ப்ராசஸர் இது. A15 பயோனிக் இருக்கு. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அல்லது கேம் விளையாடுறதுக்கு இந்த ப்ரோ மாடல்ஸ் பெட்டரா இருக்கு. ஏன்னா இதுல கிராஃபிக்ஸ் ஹார்ட்வேர் இருக்கு. இந்த சீரிஸ்ல இது ரொம்ப பெட்டரா இருக்கு. நார்மலாக நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா அப்படி இப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா கேமரா திறந்தீங்கன்னா இது தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் ஹை எண்ட் கேம்ஸ் விளையாடிங்கன்னா டெஃபினெட்லி இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு விஷயம் ஆப்பிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே பிரைஸில் iPhone 12 Pro அல்லது iPhone 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல்ல 64 GB கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ 128 GB கிடைக்குது. இது நல்ல ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் நம்மளுக்கு தேவைப்படுதுப்பா. ஆனால் பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேம்ஸ் நம்ம விளையாண்டு பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம உங்களுக்கு காட்டுற கேம் விளையாடுறது, அதாவது நம்ம இப்போ விளையாடலாம் PUBG, அதாவது BGMI. இப்போ நான் செட்டிங்ஸை காமிக்கிறேன். அல்ட்ரா ஹெச்டியில் நீங்கள் அல்ட்ரா விளையாட முடியும். அட என்ன வேகமாக அடிச்சிட்டான், சந்தோஷமா இருக்கு. தூக்கி போடலாம். வாவ் வாவ். அண்ணே நிற்காம 6 பேரை கொண்டிருக்கேன். இப்போ செத்துட்டேன். ஆனால் இந்த கேமோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஃபினெட்லி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் ஆப்பிள் வந்து லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம பார்த்துருந்துக்கலாம். ஆனால் வந்து அதில் ஒன்று சொல்ல மாட்டாங்க, அதான் ஸ்பீக்கர்ஸ். இந்த 4 மாடல்லே ரொம்ப பெரிய அப்கிரேட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீக்கர்ஸ் தான். இப்போ நம்ம அதை போட்டு பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வெரி ஹை குவாலிட்டி சாங்ஸ். இன்னொன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதனுடைய பேஸ், இதனுடைய கிளாரிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா இது முன்ன விட ரொம்ப அப்கிரேட் ஆயிருக்கு. நேரடியாக சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கு. நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை iPhone 12 ப்ரோவினுடைய ஒரு அப்கிரேட்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த iPhone 12 பார்த்தீங்கன்னா நிறைய அதை விட பெட்டராக இருக்குது. நிறைய விஷயங்கள், அதாவது அப்புறம் டெலிஃபோட்டோ வேலை கேமரா இல்லை, லைட்டர் சென்சார் இல்லை. ஆனால் கேமரால, பேட்டரியில், பெர்ஃபார்மன்ஸில் டெஃபினெட்லி ஒரு பெரிய அப்கிரேட் தான் சொல்லணும். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து எப்போவுமே தங்களுடைய டிசைன்களில் ரொம்பவே கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. பேசிக்கலாக நேரடியாக சொல்றதா இருந்தால் iPhone 12 அப்கிரேட் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் நீங்க பார்க்க உங்களால முடியும். பேட்டரி கேமரால சேஞ்சஸ் பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஒர்த் அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க புதிய ஐபோன் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா இதோட பிரைஸ் 80,000 அப்படின்னு இருக்கும்போது டெஃபினெட்லி உங்களுடைய பர்ச்சேஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா அதே நேரத்தில் iPhone 12 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். ஆனா இதோட குறைவான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நல்ல வேல்யூ அது கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சேனலுக்கு. அடுத்த வீடியோல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய்.